கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தடை செய்யப்பட்டாராவிட்டால் 67 திமுகவுக்கு பதிலாக கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் ஆட்சி ஏற்றிருப்பார்கள். கம்யூனிஸ்ட் தான் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த கருத்தில் எனக்கு சின்ன வயதிலிருந்து ஒரு அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் மிக கொண்டாடக்கூடிய பொருள் இது தெரியுமா? அரசியல், குடும்பம், வாழ்க்கை எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது தியாகம். இதுவரைக்கும் இதிகாசங்களிலும் காவியங்களிலும் தூக்கி நிற்கிற பாத்திரம் எதுவென்றால், எது தியாகம் செய்ததோ அதுதான் இதுவரைக்கும் நிலைத்து நிற்கிற பாத்திரம். பீஷ்மர் செய்த தியாகத்தால் தான் மகாபாரதம் என்ற இதிகாசம் இருந்தது. ஒரு தியாகத்தில் தான் ஒரு குடும்பம் இருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு எது தெரியுமா சிறந்த பேரு? உங்கள் நடிப்பல்ல, உங்களுடைய சிறப்பு அதல்ல. உங்களுக்கு சிறந்த பேரு கூட்டு குடும்பத்தை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கு சினிமாவில் மிகப்பெரிய பேரு. சொல்லுங்க, ஒரு கூட்டு குடும்பத்தின் வெற்றி என்பது என்ன என்று கேட்டேன். அது வேறொன்னும் இல்லை ராஜா, ஒரு குடும்பம் எவனால சாப்பிடுதோ, எவன் சம்பாரிச்சு போடுறானோ அவன் தன்னாலதான் இந்த குடும்பம் சாப்பிடுதுங்கிறத மறந்துடணும். கூட்டு குடும்பத்தின் வெற்றி இதுதான். ஒரு கட்சியின் வெற்றியும் அதுதான். என்னால் தான் இந்த கட்சி, என் தியாகத்தால் தான் இந்த கட்சி என்பதை தியாகம் செய்பவன் மறந்து விடுகிறான். அப்படி தன் தியாகத்தையே மறந்து சராசரி மனிதனாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிற பெருமகன் நம்முடைய ஐயா நல்லகண்ணு அவர்கள் என்று சொல்ல வேண்டும். சுதந்திர இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை போல அதிகமான விலை கொடுத்த கட்சி எதுவும் இல்லை. சுதந்திர இந்தியா வேட்டையாடியது பலரை. இந்தியாவின் சுதந்திரம் வேட்டையாடியது, இந்திய அரசாங்கம் வேட்டையாடியது. கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் போல வேட்டையாடப்பட்டவர்கள் இல்லை. கல்கத்தாவின் மாநாட்டுக்கு பிறகு தெலுங்கானாவில் ஒரு ஆயுத புரட்சி நடந்தது. அந்த தெலுங்கானாவின் ஆயுத புரட்சி தான் ஒரு பெரிய தடைக்கு வித்திட்டது. இப்போது சொல்கிறேன் தோழர்களே, என் கருத்து சரியா தவறா என்று மாத்திரம் நீங்கள் யோசித்து பாருங்கள். கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தடை செய்யப்பட்டாராவிட்டால் 67 திமுகவுக்கு பதிலாக கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் ஆட்சி ஏற்றிருப்பார்கள். கம்யூனிஸ்ட் தான் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கும். இந்த கருத்தில் எனக்கு சின்ன வயதிலிருந்து ஒரு அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை இருக்கிறது. திராவிட இயக்கத்தை கம்யூனிஸ்டுகளை வாங்கி திராவிட இயக்கம் வளர்ந்தது. எம்ஜிஆர் சொன்னார், எனக்கு என் பதவிக்கு ஒரு நாற்காலி இருக்கிறது, அந்த நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கின்றன. இந்த 4 கால்களில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொடுத்த கால். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற பொதுவுடைமை கவிஞன் எழுதிய பாட்டு என்னை இந்த நாற்காலியில் அமர்த்தி வைத்தது என்று எம்ஜிஆர் சொன்னார். கம்யூனிசத்தை உள்வாங்கி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தகவமைத்துக் கொண்டது என்பதுதான் உண்மை. நண்பர்களே, ஒரு செய்தியை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு மேடையில் நண்பர் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தினேன். எனக்கு பிறகு ஜெயகாந்தன் வாழ்த்த வந்தார். வைரமுத்துவுக்கு பெரிய மனது, 100 ஆண்டு வாழுங்கள் என்று வாழ்த்தினார். அவருக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 100 ஆண்டு வாழ்வது என்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதை தயவு செய்து நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும். 100 ஆண்டு வரைக்கும் கிட்னி செயல்பட வேண்டும். 100 ஆண்டு வரைக்கும் கணையம் இன்சுலின் சுரக்க வேண்டும். 100 ஆண்டு வரைக்கும் கல்லீரல் பழுதுபடாமல் இருக்க வேண்டும். 100 ஆண்டு வரைக்கும் சக குடும்பத்தவர்கள் சாகாமல் இருக்க வேண்டும். 100 ஆண்டு வரைக்கும் நண்பர்கள் உயிரோடு இருக்க வேண்டும். 100 ஆண்டு வரைக்கும் செவிப்புலன் உயிர்ப்போடு இருக்க வேண்டும். 100 ஆண்டு வரைக்கும் கட்புலன் மங்காமல் இருக்க வேண்டும். 100 ஆண்டு வரைக்கும் உலகம் நம்மோடு இருக்க வேண்டும். இத்தனை நிபந்தனைகள் இருந்தால்தான் ஒருவர் 100 ஆண்டு வாழலாம். ஐயா நல்லகண்ணவர்களே,
இந்த நிபந்தனைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் விட நாடு உங்களோடு இருக்கிறது, நல்லவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள், தோழர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். உங்கள் தியாக தழும்புகளை தடவி பார்க்கக்கூடிய சமூகம் உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. நீங்கள் வாழ்க என்று வாழ்த்துகிறேன். எதுவரைக்கும் அல்ல, நான் முன்னால் சொன்ன வரைக்கும் நீங்கள் எதுவரைக்கும் விரும்புகிறீர்களோ இந்த சமூகத்தில் வாழலாம் என்று இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தகுதி இருக்கிறதோ அதுவரைக்கும் நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.